நகரமயமாகிக்கிட்டே வரதுனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான சூழல்ல வந்து அவங்களால வந்து வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல அப்படிங்கிறத ஒரு கருத்தை வந்து எல்லாமே சொல்றாங்க. வருடத்திற்கு 4 5 முறை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வாழ்வியல் பயிற்சி இங்க நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இயற்கை முறையில் என்னென்ன வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பத்தி இங்க வந்து அவங்களுக்கு புரியும். ஒரு முதிர்ச்சியான வயசுல வந்தா கூட அவங்க வந்து இளமையா ஃபீல் பண்ணி அவங்க வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை அவருடைய தோட்டத்துல வந்து இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயற்கையான முறையிலே தான் இங்க வந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் எல்லாமே நாங்க வந்து இங்க வந்து விளைவிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வருடத்திற்கு 4 5 முறை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வாழ்வியல் பயிற்சி இங்க நடைபெறும். நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நடைபெறும். அதுல வந்து 2 நாள் வந்து அங்க ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையிலும், கடைசி ஒரு நாள் மட்டும் இங்க வந்து இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் இங்க நடைபெறும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இயற்கை முறையில் என்னென்ன வாழ்வாதாரங்கள் அவங்களுக்கு தேவை அப்படிங்கறத பத்தி இங்க வந்து அவங்களுக்கு புரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல வந்து இயற்கை முறையிலே வந்து விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்கள், தேங்காய் போன்ற வகைகள் எல்லாமே விளைவிக்கிறோம். இங்க இருந்து தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்புறோம். அவங்க இந்த மாதிரி சூழல்ல வந்து இங்க வந்து அந்த ஒரு நாள் பயிற்சி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழை இலை குளியல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகாதார முறையில புற்றுமண் குளியல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீராவி குளியல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்கையான அதாவது வந்து பாரம்பரிய விளையாட்டு முறைகள், அதாவது பானை உடைத்தல், மாட்டு வண்டியில் பயணம் செய்தல், அதுக்கப்புறம் வந்து பம்பரம் இடுதல், கோழி குண்டு விளையாடுதல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டு முறைகளை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்பதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மனசு சந்தோஷமாயிருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இளமை வந்து இங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அவங்க வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமா வருடத்திற்கு வருடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருகை எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது. இந்த பயிற்சியின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெளியில அவங்களோட ஒர்க் பிரஷர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நகரமயமாகிக்கிட்டே வரதுனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான சூழல்ல வந்து அவங்களால வந்து அந்த இயற்கையான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியல அப்படிங்கறத ஒரு கருத்தை வந்து எல்லாமே சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு தோட்டத்துல அமைதியான முறையில அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு, உடலுக்கு ஆரோக்கியமான தேவைகளை செஞ்சுட்டு, அவங்க ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அவங்க மன ஆரோக்கியத்தோட நிம்மதியோட போறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு இயற்கையான வாழ்க்கை முறை. மனதிற்கு இயற்கையான முறையில வந்து அவங்களோட வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கறத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் வந்து இங்க கொடுக்கப்படுறோம். சோ ஒவ்வொரு நிகழ்வும் இந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியவங்க அவங்களுடைய சொந்தங்கள், அவங்களுடைய நண்பர்கள் மூலமா சொல்லி ஒவ்வொரு ஆண்டுமே வந்து அவங்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கிட்டே வருது. சோ நீங்களும் பயன்பெறும் வகையில உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திற்கும் மனதிற்கும் ஒரு நிம்மதியை தரும் நிகழ்ச்சி அது அமையும். சோ அதனால வந்து அனைவரும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் மறக்காம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.